பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 147 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பிரியமான தேவச்சனமே, அநேக இருதயம் உடைந்து காயத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, அநேக வியாதியோடு வாழ்ந்துட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உன் காயங்களை நான் கட்டுகிறேன், உன் இதயத்தில் இருக்கிற பாரங்களை நான் நீக்க போகிறேன். விசுவாசமாயிரு மகனே, மகளே. உன்னுடைய துக்கங்கள் எல்லாவற்றிலும் என்னுடைய வார்த்தை உனக்கு ஆறுதலும், என்னுடைய பலன் உனக்கு பலனாய் காணப்படும் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த இதயத்தில் இருக்கிறது யாருக்கு தெரியும்? என் இதயத்துடைய வலி யாருக்கு புரியும் என்று இந்த நேரத்துல அநேகர் நீங்க யாருக்கும் சொல்லாம கூட உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க ஆழமா இதயத்துல அநேக பாரங்களை வைத்திருக்கலாம். ஆனா உங்க இதயத்தை இயேசு கிறிஸ்து பார்க்கிறவராயிருக்கிறார். மனுஷர் முகத்தை பார்ப்பார்கள், தேவனோ இதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இதயத்தினுடைய காயங்களும், உங்களுடைய சரீர பலவீனங்களையும், உங்களுடைய வியாதிகளையும் எல்லாவற்றையும், உங்களுடைய காயங்களை இயேசு கட்டுகிறேன் என்று வாக்கு கிடைக்கிறார். அது எப்படியாப்பட்ட ஒரு வியாதியா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஒரு இதய வலியாய் காணப்படட்டங்க, இன்றைக்கு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, மகனே, மகளே, இயேசு உங்களை பார்த்து சொல்றார், உன்னுடைய காயங்களை நான் கட்டுவேன், உன் இதயத்தை நான் இருக்கிற எல்லா பாரங்களும் நான் சுமந்து உன்னை லகுவாய் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று இயேசு இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கிடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, விசுவாசிங்க. உங்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்லலையா, யாரும் உங்களுடைய வியாதியை கேட்க கூட ஒரு ஆள் இல்லையே என்று நீங்க நினைக்காதீங்க. உங்களை கேட்க, உங்களை ஆறுதல் படுத்த இயேசு ஒருவர் இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்புங்க ஆண்டவரை. ஆண்டவரை விடாதீங்க, ஜெபத்தை விடாதீங்க. என்ன பிரச்சனையா காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில பலத்தை நின்று நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, இந்த அருமையான இந்த நல்ல வேலையில் அப்பா, உடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிற உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ ராஜா ஆண்டவரே, இருதயம் நொறுங்குண்டவர்களையும் அப்பா ஆண்டவரே சப்பா,